நடிகர் சத்யராஜ் அவர்களினுடைய மகள் போட்டிருக்கக்கூடிய ஒரு பதிவு மிகப்பெரிய அளவில் பஞ்சாயத்தை ஏற்படுத்திருச்சு. ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கியிருக்கிறார் விஜய் அவர்கள். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலிலும் போட்டியிடலை. இன்று நடைபெற்று வரக்கூடிய ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலிலும் போட்டியிடலை. அதே சமயம் 2026ஆம் ஆண்டு நடக்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் அக்கட்சி களமிறங்குது. இந்த சூழலில் சமீபத்தில் திமுகவில் இணைந்த நடிகர் சத்யராஜின் மகள் விஜயை பார்த்து சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. சினிமாவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நடிகர் விஜய் அரசியலிலும் தனது தாக்கத்தை ஏற்படுத்த முடிவு செய்திருக்கிறார். அவர் அரசியலுக்கு வருவார் அப்படின்னு சில வருடங்களாகவே பார்த்தோம்னா சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இச்சூழல் இப்படி இருக்கிற நேரத்தில் அவர் அரசியல் கட்சி தொடங்கினார். தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி தொடங்கியிருக்காரு. அவர் கட்சி தொடங்கியதை அடுத்து கடந்த வருடம் விக்கிரவாண்டியில் தனது கட்சியின் முதல் மாநில மாநாட்டை நடத்தினார். அதில் லட்சக்கணக்கானோர் கலந்துக்கிட்டாங்க. அந்த மாநாட்டில் பேசிய விஜய் அரசியல் தங்களது கொள்கை எதிரி இவங்க தான் அப்படின்னு குறிப்பாக 2 கட்சியை சேர்ந்தவர்களை சொல்லியிருந்தார். இருந்தாலும் அவர் யாரை சொல்லி வராரு அப்படின்றத எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த நிலையில் விஜய் தொடர்ந்து விமர்சிப்பதனால தங்கள் பங்குக்கு கோதாவில் குதித்து விஜயை சகட்டு மேனைக்கு விமர்சனம் செய்து வந்துட்டுருக்காங்க ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியவங்க. அதாவது பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டவர்கள் தன்னுடைய பனையூர் அலுவலகத்துக்கு வரவழைத்து நிவாரண உதவிகளை வழங்கினார் விஜய். அதை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க விஜய் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் செய்கிறார்னு கிண்டல் செஞ்சாங்க. மேலும் பாஜகவினுடைய டீம் தான் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சுக்கிறாங்க. இதுக்கிடையில் விஜயும் த்ரிஷாவையும் இணைத்து லியோ படத்திலிருந்து கிசுகிசுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. 2 பேரும் தனி விமானத்தில் சென்றது. அதே போல் லிஃப்ட்டில் 2 பேரும் இருந்த ஃபோட்டோ ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு பலரும் பலவாறு பேசி வராங்க. அதோட விஜயும் த்ரிஷாவும் நெருக்கமாக இருப்பதால் தான் விஜயின் மனைவி சங்கீதா கோவிச்சுக்கிட்டு லண்டன் கிளம்பிட்டாங்க அப்படின்னு பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. ஆனால் அதை திட்டவட்டமாக மறுக்கிறாங்க விஜயின் ஆதரவாளர்கள். விஜயின் அரசியல் களத்தை சிதைப்பதற்காக அவர் மீது மிகப்பெரிய அளவில் பெண் பித்தர் அப்படின்ற பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு இப்போ சத்யராஜ் அவர்களுடைய மகள் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டி தான் மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு புறம் இருக்க, நடிகர் அர்ஜுன் அவர்களினுடைய தாயார் கண்ணீர் விட்டு அழுதுருக்கிறாங்க. கனவை விட்டு கொடுத்துருக்கிறாரா நடிகர் அர்ஜுன். கடைசி வரைக்கும் அது நிறைவேறாமலே போயிடுச்சுன்னு தான் சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு. தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, மலையாளம்னு பல மொழிகளில் ஏராளமான படங்களை நடித்து பிரபலமானவர் நடிகர் அர்ஜுன். ரசிகர்களால் ஆக்ஷன் கிங் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவர் நாட்டின் இருக்கக்கூடிய அதிக பற்று காரணமாக தேசிய கொடை தன்னுடைய கையில் பச்சை குத்திக்கிட்டாரு. அவருக்கு தேசத்தின் மீது இருக்கக்கூடிய பற்று காரணமாகவே சிறு வயதில் இருந்தே இந்திய ராணுவத்தில் சேரணுன்றது ஆசையாக ஃபார்ம் வாங்கி அம்மாட்ட கொடுத்தப்போ இல்லை இதில் உயிருக்கு நாங்கள் பொறுப்பில்லைன்னு இருக்குது, அதனால் இது வேணாம் அப்படின்னு சொல்லி கையெழுத்தும் போடாமல் மறுத்துட்டாங்களாம். எனக்கு உன்னோட உயிர் தான் முக்கியம்னு அழுதுருக்கிறாங்க. அதனாலே அதுக்கப்புறம் இவர் படங்களில் நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்திய ராணுவத்திற்கு கடைசி வரைக்கும் அவரால் போக முடியல, இல்லைன்னா நானும் ஒரு ஆர்மி ஆஃபீஸராக தான் இருந்திருப்பேன்னு தன்னுடைய நிகழ்ச்சியில் அவர் பேசியிருக்கிறாரு. அதே போல் இராணுவ பற்று கொண்ட ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தனது படங்களில் போலீஸ், ஆர்மி, சிஐடி போலீஸ் ஆகிய கதாபாத்திரங்களில் தேர்வு செய்து ஹீரோவாக நடித்து ஜெயித்தவர். இவர் இராணுவத்தில் சேரணும் அப்படிங்கிற ஆசை சில படங்கள் மூலமாக நிஜத்தில் தற்போது வரை நிறைவேறாமல் போனது சோகம்தான். குடும்பம் கன்னட சினிமா பின்னணியை கொண்டது அப்படின்றதுனால அர்ஜுன் இளம் வயதிலேயே சினிமா நடிக்க தொடங்கிட்டார். அர்ஜுனின் அப்பா ஜெய்சி ராமசுவாமி ஏராளமான கன்னட படங்களில் நடிச்சிருக்கிறார். 20 ஆண்டு காலமாக கன்னட சினிமாவில் 200க்கும் அதிகமான படங்கள் நடிச்சிருக்கிறார். இதில் பெரும்பாலும் வில்லன் ரோல் தான் அவருக்கு கிடச்சிருக்கு. அர்ஜுனின் அம்மா லக்ஷ்மி தேவி ஒரு டீச்சர். ஆரம்ப காலத்தில் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா தொடர்ந்து கன்னட படங்கள் நடித்து வந்த அர்ஜுனுக்கு முதல் வாய்ப்பு கொடுத்தது நன்றி என்ற தமிழ் படம் தான். இயக்குனர் ராமநாராயணன் இயக்கத்தில் கார்த்திக், நளினி ஆகியோருடன் இணைந்து அர்ஜுன் நடிச்சிருப்பார். பிறகு கடமை, நாகம், இளமை, வேஷம், எங்கள் குரல், யாரவன், தாய்மேல் ஆணை, கல்யாண கச்சேரி, ஜெய்ஹிந்த், வேட்டை என்று 160க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்கிறாரு. ஒரு நடிகராக மட்டுமில்லாமல் தயாரிப்பாளராகவும் இயக்குநராகவும் பின்னணி பாடகராகவும் இருந்திருக்கிறார். இதுவரை அர்ஜுன் 12 படங்களை இயக்கியிருக்காரு. ஏராளமான படங்களுக்கு விநியோகஸ்தராகவும் இருந்திருக்கிறாரு. கேசவன், பிரதாப், ஜெய்ஹிந்த், தாயின் மணிக்கொடி, சுயம்வரம், வேதம், ஏழுமலை, பரசுராம், மதராசி, ஜெய்ஹிந்த் 2, சொல்லிவிடவா உள்ளிட்ட படங்களை இயக்கவும் செஞ்சிருக்கிறாரு. இப்போ அவருடைய ஆசை தன்னுடைய அம்மாவால் தான் நிறைவேறாமல் போச்சுன்னு சொல்லியிருக்கிறது சமூக வலைதளங்களில் வெள்ளாகி வருது.